திருவெண்ணெய்நல்லூர் அருகே மெய்யூர் கிராமத்தில் காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இரு மேம்பாலங்கள் எப்போது வேண்டுமானாலும் தானாக இடிந்து விழும் அபாயத்தில் இருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் வினோத் வழங்கிய கூடுதல் தகவல்களை காணலாம். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவெண்ணநல்லூர் ஒன்றியம் மெய்யூர் பகுதியில் தான் தற்போது நம்ம இருக்கோம். இந்த பகுதியில் அதாவது தென்பெண்ணை ஆற்றிலிருந்து கிளையாக பிரிந்து மலட்டாறு, ராகவன் ஆறு என இரு ஆறுகள் இந்த பகுதியில் இந்த பகுதியை கடந்து செல்கிறது. இந்த ஆற்று பகுதியில் மக்கள் போக்குவரத்திற்காக 1972ஆம் ஆண்டு காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மேம்பாலம் இதுவரை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த பாலம் முறையாக பராமரிக்கப்படாததால் ஆங்காங்கே விரிசலும் சிமெண்ட் பேத்தையாக பிரிந்து விழுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். ஏற்கனவே பெஞ்சல் புயலில் ஏற்பட்ட கடும் மழையால் வெள்ளம் கரைபுரண்டு ஓடிய பொழுது இந்த பாலம் முழுவதும் தண்ணீர் நிரம்பி சென்றது. ஆனால் அதற்கு பிறம்பும் அரசு இந்த பாலத்தை சீரமைக்க பணிகளை மேற்கொள்ளல. இந்த பாலத்தில் புதிய பாலம் கட்டுவதற்கு 5.5 கோடி நிதி ஒதுக்கி உள்ளதாகவும் அதற்காக வேலை கணக்கீடு செய்த போது இந்த தொகை பத்தாது, அதனால் கூடுதல் தொகை வேண்டும் என எஸ்டிமேட் போட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் கிராம மக்களை தெரிவித்துள்ளனர். ஆனால் பகுதி மக்கள் வைக்கின்ற கோரிக்கை இந்த பாலத்தை உடனடியாக சரி செய்ய வேண்டும். இரு சக்கர வாகனத்தினரும் இப்போ 4 சக்கர வாகனத்தை செல்பவரும் மிகவும் ஐயப்பாடுடன் இந்த பாலத்தை கடந்து செல்வதாக குற்றச்சாட்டு வைக்கின்றனர். நம்முடன் இந்த பகுதியை சார்ந்த நபர்கள் இருக்கிறார்கள். அவரோட கேட்போம் பாலத்தின் நிலைமையை பற்றி. ஐயா வணக்கம். இப்ப இந்த பாலம் கட்டி எத்தனை வருஷம் ஆகுது? இந்த பாலத்தை எத்தனை பேர் கடந்து போறாங்க? எங்க சுத்துப்பட்டு கிராமம், வீரசோபுரம், ஆற்காடு, வீரமடை இது எல்லாமே இந்த பாலத்தை தான் கடந்து போயிருக்கு. எங்களுக்கு 2 கிலோமீட்டர் ஸ்கூல் இருக்கு. எங்களுக்கு போக்குவரத்து எல்லாமே இந்த வழியா தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 1500 ஏக்கர் விவசாயம் இந்த பாலத்து வழியா தான் கடந்து போகுது. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த பாலம் ரொம்ப நாளா இந்த மாதிரி இருக்கு. இப்ப இந்த புயல் ஒரு தண்ணியில இப்போ வெள்ளம் வந்துச்சு. அதுல ரொம்ப விரிசல் அதிகமா ஏற்பட்டுச்சு. அதனால அரசு எதனா ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இன்னொரு கிராமவாசி இருப்போம். அவரிடம் கேட்போம். ஐயா இப்ப என்ன சொன்னாங்க? நீங்க அரசு தரப்புல எதனா கோரிக்கை வச்சீங்களா? அரசிட்ட போய் சொன்னதுக்கு அரசு என்ன சொன்னாங்க? ஐயா எங்க கிராமம் இப்ப கடந்த பெஞ்சல் புயல்ல எங்க ஊர் குட்டி தீவாக மாறி போச்சு. காரணம் என்னங்கன்னா இந்த மலட்டாறு, ராகவன் வாய்க்கா 2 வாய்க்கால்ல மலட்டாறு வாய்க்கா முழுமையா 2 அடி உயரத்துல தண்ணி போச்சு. எங்க கிராம மக்கள் புறமே அடுத்த கிராமத்துக்கு போறதுக்கு மருத்துவம், பள்ளி அந்த மாதிரி போறதுக்கு எந்த வசதியும் இல்லாம போச்சு. அது ஒரு பக்கம். 2வது இந்த வாகனத்தின் தான் குழந்தைங்க நிறைய பள்ளிக்கூடம் போகுதுங்க, கனரக வாகனங்களும் போகுது. அதே போல தமிழக அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து ஆங்காங்கே கலைஞர் கனவு இல்லம் திட்டம், பசுமை வீடு திட்டம், பிரதம மந்திரி வீடு திட்டம் இதெல்லாம் கொடுக்கும்போது சிமெண்ட், ஜல்லி, மணல், எம்சாண்டு இந்த மாதிரி பொருள் எடுத்துன்னு போகும்போது அதிர்வு ஏற்பட்டு சிதலமடைகிறது. சிதலமடைந்தவர்கள் பத்தாத விபத்து ஏறும் சூழலும் ஏற்படுது. விபத்து ஏற்பட்டால் உடல் உயிர் தான் பாதிப்படும். அதனால ஐயா அந்த பாலத்தை உடனடியாக தகர்த்து விட்டு புது பாலம் கட்டித்தரும்படி பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு கிராமவாசியோட அவரிடம் கேட்போம். ஐயா இப்ப இந்த பணிகளுக்கு எதனா அமௌண்ட் ஒதுக்கி இருக்குன்னு உங்கள்ட்ட சொன்னாங்களா? எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்குறாங்க? அது சம்பந்தமா என்ன உங்களுக்கு கருத்து? விழுப்புரத்துல இருந்து ஒரு குழு ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணும் போது என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு 5 லட்சம் நிதி ஒதுக்கிருக்காங்க. நிதி இல்லாத 5 கோடி ஒதுக்கி இருக்க காரணத்தால நிதி பற்றாக்குறையால இது நிலுவையில் இருக்கு. இது ஒரு 3000 ஏக்கர் இங்க பயிர் வைக்கிறாங்க. பெரிய பெரிய லாரி இங்கே போகும்போது வரும்போது கரும்பு ஏற்றிட்டு 20 டன்னு 22 டன்னு இந்த வழியை தான் கிராஸ் பண்ணி போய் ஆகணும். இது உள்ள ஒரு 5000 குடும்பம் இருக்கோம். தென்பெண்ணாயத்துக்கும் மரட்டையாத்துக்கும் நடுவில் இருக்கோம். நாங்கள் பயங்கர பெஞ்சம் புயலால் இந்த பிரிட்ஜி முழுகிற அளவுக்கு தண்ணி ஒரு தீவாக மாறி படகு மூலியமா தான் எங்களை வெளியாக்கிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. பயங்கர சிரமத்துக்கு ஆளாயிட்டோம். இந்த ஊரில் பாதி பேர் வெளியில போற மாதிரி குடும்பம் வெளியேறிட்டாங்க. ஆனா பயங்கர பாதிப்பு. இது கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு என்ன ஒரு கோரிக்கைன்னா, ஊர் மக்கள் சார்பில் இத குறுகிய காலத்திலேயே இந்த நம்ம சிஎம்முக்கு தெரிவிக்கிறதுனால இது குறுகிய காலத்திலேயே உடைச்சிட்டு இதை உங்களுக்கு புது பாலத்தை கட்டி கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க. கிராம மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த பாலத்தின் வழியாகத்தான் சுமார் 3000க்கும் மேற்பட்ட கிராமவாசிகளும் 4000க்கும் மேற்பட்ட
ஏக்கர் பயிர் வகைகள் அனைத்தும் இந்த பாலத்தின் வழியாக தான் செல்ல வேண்டும். இந்த பால போக்குவரத்து நிறுத்தப்பட்டால் சுமார் 5,000க்கும் மேற்பட்ட மக்களும் பாதிக்கப்படுவார்கள். பள்ளி குழந்தைகள் அனைவரும் தினந்தோறும் இந்த பாலம் வழியாக தான் பள்ளிக்கு செல்ல வேண்டும். அதனால் உடனடியாக இந்த பாலத்தை முழுவதுமாக இடித்துவிட்டு புதிய பாலத்தை கட்டித்தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் வினோத்.